இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜோசியரே, வந்துட்டியம்மா, உட்காரு. என்ன வர சொன்னீங்களாமே, என்னாச்சு ஜோசியரே? நீங்க திடீர்னு இப்படி வர சொல்லிருக்கீங்கன்னா ஏதாவது ஆபத்தான விஷயத்த சொல்ல போறீங்களா? வரப்போற கண்டத்தை பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்ல போறீங்களா ஜோசியரே? நான் கூப்பிட்ட உடனே உன்னோட மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. உன் கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா இப்ப என் மனசுல இருக்கிற ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜோசியரே? மித்ராவை பத்தி. மித்ராக்கு என்னாச்சு ஜோசியரே? ஒவ்வொரு தடவையும் மித்ராவை நெருங்குற ஆபத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்கும். மித்ராவுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்க நமக்கு ஒரு வழி கிடைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ வரப்போற ஆபத்தை தடுக்கிறதுக்கான வழியும் போராடி அதை ஜெயிக்கிறதுக்கான வழி எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜோசியரே? ஆமாமா, இப்ப வரக்கூடிய ஆபத்து நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தை நம்மளால தடுக்கவும் முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஜோசியரே. இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும்ல? வழி இல்லைன்னு நம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? என்னது? நான் காட்டுல இருக்கிற அம்மனை தரிசிக்க போனது மித்ரா ஜாதகத்தை காப்பாத்துறதுக்காக, மித்ராவோட உயிரை காப்பாத்துறதுக்காக. ஆனா என் கண் முன்னாடியே மித்ராவோட ஜாதகம் அக்னியில கொழுந்து விட்டு எரிஞ்சது. அது கூட அம்மனோட பாதத்துல எரிஞ்சுகிட்டு இருந்தது. அதுக்கான அர்த்தம் அந்த அம்மனோட சக்தியால கூட காப்பாற்றவே முடியாதுன்னுதான். அந்த காட்டுக்குள்ள அம்மனோட இடத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அது சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்லம்மா. மிகப்பெரிய பிரளயத்துக்கான அறிகுறி. மித்ராவோட வாழ்க்கை தலைகீழா மாற போறதுங்கிறதுக்கான அறிகுறி. இங்க பாருங்க ஜோசியரே, நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, நம்ம பக்தியோட இருந்தோம்னா மூச்சே இல்லாத உடல்ல கூட திரும்ப உயிர் வரும்னு. இனி பொழைக்கவே மாட்டாங்கன்னு எத்தனையோ பெரிய பெரிய டாக்டருங்க கைவிட்டதுக்கு அப்புறம் கூட பொழைச்சவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா மித்ராக்கு வரப்போற ஆபத்துல இருந்து அவரை எப்படி காப்பாத்தணும்ன்ற வழி கிடைக்கும். நீ சொன்னது கூட உண்மைதாம்மா. கண் முன்னாடி இருக்கிற லட்சியம் ரொம்ப பெருசு. என்னானாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற சக்தியை வச்சு வரக்கூடிய ஆபத்தை தடுக்கிறதுக்கான ஆயுதத்தை நான் தயாரிக்கிறேன்.